அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல உங்க பக்கத்துல என்னால நெருங்க முடியல. இன்னைக்கு என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா? மனசுக்கு நிம்மதி வேணும்னா தனியா இங்க வந்துருவேன். அடிக்கடி நான் இங்க வருவேன். அப்போ அடிக்கடி உங்க மனசு நிம்மதியாக போயிடுமா? தப்பா நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டு கேட்டேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா? வேற யாரும் வரலையா? எனக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லை. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானே? ஐ எம் சாரி. பரவாயில்ல. உங்க பாட்டெல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமா பேச நினைக்காதீங்க. உங்க பாட்டு நான் கேட்கும்போது யாராவது முதுகில கத்தியால குத்தா கூட எனக்கு வலிக்காது. ஐயோ, அப்படின்னு என்னால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க எங்க எப்படி? நானும் என் தொழிலும் ஏன் கேக்குறீங்க? நான் என் தொழில் சம்பந்தமா எப்பப்போ எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. பாவம், அன்னைக்கு எனக்கு பொக்கே கொடுக்க முடியாம ஏமாந்துட்டீங்கல்ல. அதுக்கு பரிகாரமா தான் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன். அது நீங்களா? நீங்க நடந்துகிட்ட முறை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? ஜானி. ஜானி எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? ஜனங்க மந்திரிகளை பார்த்த உடனே மனு கொடுக்குற மாதிரி நடந்துக்க நினைக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் பாடணும். அதை நான் மட்டும் தனியா உட்காந்து கேட்கணும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லி நான் பெருமைப்படணும். உங்க ஆசை நிறைவேறது கஷ்டம்தான். நான் மாட்டேன்னு என்ன செய்வீங்க? மடியா எவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடான்னு என் கண்ணத்துல நானே அறிஞ்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்லுங்க. நீங்களா? నేను தெரியలేదు. யார் நீங்க? ఏమండి, నిన్నంటి రోజు నీవు కాన లేకపోతే నేను ఏమైందో కానీ ఏమండి மறந்துட்டீங்களா? ஒன்னும் புரியலையே. எனக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. நேத்தப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் வாங்க. ఎంతసేపనాலும் పర్వాలేదు, నేను వెయిట్ చేస్తాను బయట. కాలేలేని వెయిలు. అప్పప్పప్పప్ప. வாங்க. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். உங்களுக்கு பியானோ ப்ளே பண்ண தெரியுமா? கேட்க மட்டும் தான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல்ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். No. Thank you. Thank you very much. வாங்க, உட்காருங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காராச்சு. உங்க குரலை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆடிட்டோரத்திலையும் அடிச்சு விழும் போது உங்க வீட்லயே இன்னைக்குன்னா நீங்க சித்தார் வாசிப்பீங்களா?
எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அதான். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. Stop it. அர்ச்சனா, எங்க அம்மாவுக்கும் சித்தார் மீது ரொம்ப பக்தி உண்டு. எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நாதத்தை கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா சித்தார் மீட்டப்போ எல்லாம் கேட்கறவங்க தங்களையே மறந்துடுவாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் அழுவாங்க. அவங்க அழணும். அதான் விதி. ஒரு ஜமீன்தாருக்கு 2வது மனைவிங்கிற பேர்ல எங்க அம்மா இருட்டிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஊர் உலகம் அவங்களுக்கு வேற பேர் கொடுத்துடுச்சு. இசையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்த எங்க அம்மாவை மத்தவங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க தெரியுமா? வாழ்நாள் பூரா எங்க அம்மா அழுதுக்கு அதான் காரணம். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னை இப்படி எல்லாம் வாழ விட்டுருப்பாங்களா? தேங்க்யூ வெரி மச். நான் வரேன்.